உச்சநீதிமன்றத்தின் ஆணையை ஏற்று கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டுள்ளது. அதற்காக கர்நாடக முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். அவருடைய நடவடிக்கை சற்று ஆறுதலை தருகிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின்படி நமக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை. ஜூன் மாதத்திலிருந்து இப்போது செப்டம்பர் மாதம் வரையில் நமக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மத்திய அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இதில் மெத்தனம் காட்டாமல் உடனடியாக தமிழகத்தில் அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கர்நாடகாவில் இப்படி ஒரு நெருக்கடி நேரும் போதெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தாலும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. அங்குள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருமித்த முடிவை மேற்கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அண்டை மாநிலங்களுடன் நமக்கு பல்வேறு நெருக்கடிகள் உள்ளன. ஆந்திர அரசு, கேரள அரசு, கர்நாடக அரசு ஆகிய 3 அண்டை மாநில அரசுகளும் தமிழ்நாட்டுக்கு எதிரான போக்குகளில் செயல்பட்டு வருகின்றன. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேரள அரசு மத்திய அரசின் அனுமதியை பெற்றுவிட்டது. ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணையை உயர்த்தியிருக்கிறது. கர்நாடக அரசு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை தராமல் காலம் தாழ்த்துவது அல்லது வஞ்சிப்பது தொடர்கிறது, நீடிக்கிறது. ஆக இப்படி முல்லை பெரியாறு அணை சிக்கல், பவானி ஆற்று சிக்கல், பாலாற்று சிக்கல், காவிரி ஆற்று சிக்கல் என்று இந்த ஆற்று நீர் நதிநீர் சிக்கல்களால் தமிழகம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து விவாதித்து ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை நியமித்து இந்திய பிரதமரை நேரில் சந்தித்து முறையிடுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதி சென்னையில் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது. எனது தலைமையில் நடைபெறும் அந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் ஒருமித்த கருத்துள்ள விவசாய சங்கங்களின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த ஆற்று நீர் சிக்கல்கள் குறித்து ஒருமித்த கருத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்துகிறோம். இதில் நீரியல் தொடர்பான வல்லுநர்களும் பங்கேற்கிறார்கள். கர்நாடகாவில் விடுதலை சிறுத்தைகள் இயங்குகிறார்கள். கர்நாடக மாநில உரிமைகளுக்காக அங்குள்ள அமைப்புகளோடு அவர்கள் இணைந்து ஒருவேளை போராடி இருக்கலாம். அது குறித்து நான் விசாரித்து புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இல்லை, இப்போ தகவல் இல்லை. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை பற்றி நாம் பேசுவதை விட தமிழக அரசின் செயல்பாடு வேகமாக இல்லை.
தமிழக அரசு கடிதம் எழுதுவது என்கிற அளவிலே மட்டும், வழக்கு தொடுப்பது என்கிற அளவிலே மட்டும் மிகவும் சட்டப்பூர்வமாக இயங்குகிற நிலையில்தான் இருக்கிறது. அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுப்பதற்கு அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலே திமுக, அதிமுக என்கிற வேறுபாடுகள் இல்லாமல், அல்லது திமுக அணி, அதிமுக அணி என்கிற அடிப்படையில் கட்சிகள் பிரிந்து கிடக்காமல், தமிழகத்தின் எதிர்காலம் குறித்து கவலைப்படக்கூடிய வகையிலே, அக்கறை கொள்ளக்கூடிய வகையிலே அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது. எனவே உடனடியாக இது குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். டெங்குன்னு இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகல, உறுதிப்படுத்தியிருக்காங்களா? திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவுகிறது என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கொன்றும் இங்கொன்றும் டெங்கு காய்ச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சுகாதாரத்துறை இதில் தீவிரம் காட்டி கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெரும்பாலான அரசு மருத்துவமனைகள் நோய் பரப்பும் இடமாக இருக்கிறது என்பது வேதனைக்குரிய கசப்பான உண்மையாகும். போதிய பராமரிப்பு இல்லை, கட்டமைப்பு வசதிகள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை. தனியார் மருத்துவமனையை நாடக்கூடிய நிலைமை பல இடங்களில் உள்ளது. எனவே மருத்துவமனைகளை பராமரிப்பது, சுகாதாரத்தை மேம்படுத்துவது என்கிற நடவடிக்கைகளில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் அரசு அதிகாரிகள், முன்னாள் தலைமைச் செயலாளராக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இப்ப நேற்று கூட ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி பணி விருப்ப ஓய்வு சென்றிருக்காரு. ஸோ இது மாதிரி உயர் அதிகாரிகள் இடமாற்றம் குறித்து ஒரு முறையான ரெஸ்பான்ஸ் தமிழக அரசு வராத ஒரு தோற்றம் இருக்குது. எப்படி பார்க்கணும்? நிறைய அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய அதிகாரிகள் விருப்பத்திற்கு மாறான முறையிலே பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்கள் பரவலாக உள்ளன. அதிகார தளத்தில், அதிகார வர்க்கம் உள்ள தளத்தில் இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஆட்சி நிர்வாகத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இடையிலான சிக்கல்கள் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அதிகாரிகள் பழிவாங்கப்படுவது, மற்ற அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படுவதை தடை செய்யும். ஐஏஎஸ் படித்தவர்கள், ஐபிஎஸ் படித்தவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும். அவர்களை தம் விருப்பம் போல் வளைக்க முயற்சித்தால் ஆட்சி நிர்வாகம் தேக்கமடையும். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள்.